மாணவர்களுக்கான மதிய உணவு நூன் மீல் என்ட்ரி எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாய் தமிழ் உறவுகளான ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தமிழன் தினகரன். என்னங்க சார், மறுபடியும் ஒரு எம்எஸ் அப்டேட் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறதுங்க டீச்சர்ஸ், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. 1-2 வருடங்களுக்கு மட்டும் நாம் ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணுற அத்தனை ரெக்கார்டையும் எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேறு வழி இல்லை. மொத்தமாக ஆன்லைனில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளுக்கு நடுவில் இத்தனை ரெக்கார்ட்ஸும் நம்ம எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த வேலைக்குன்னு வந்துட்டோம், நம்ம எது சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். இப்போ நம்ம எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நோன் மீல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பஃபின் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு இந்த எம்எஸோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். நம்ம ஸ்கூல் நேம் இருக்கிற இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் இருக்கும், பார்ப்பீங்க. அந்த ஸ்கீம்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு கீழே நூன் மீல்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ரெண்டாவதாக இருக்கிற நூன் மீல்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அவைலபிள் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது. 1வது இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம தேவையான வகுப்பை தேர்வு செய்து பக்கத்தில் இருக்கிற அவைலபிள் செக்ஷன் ஆலே கொடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிற சர்ச் அது கொடுத்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற குழந்தைங்களோட லிஸ்ட்டு வந்து இது போல் லைனாக காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சீரியல் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி, எம்எஸ் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நேம், நம்மளோட குழந்தைங்களோட பேர் இருக்குது, செக்ஷன் ஏ இருக்குது, ஆப்டட் ஃபார் நூன் மீல் அப்படி இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல மேலே இருக்கிற இந்த ஸ்கொயர் பாக்ஸை மொத்தமாக கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக டிக் மார்க் வந்து விழுந்துடும். முக்கியமான விஷயம், இது வந்து தினம் செய்யக்கூடிய ஒர்க்கு கிடையாது, ஒன்ஸ் மட்டும்தான் செய்ய போகிறோம். இப்போதைக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் மொத்தமாக டிக் மார்க் விழுந்துருச்சு. இந்த மாதிரி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கலாம். அதாவது நம்ம பள்ளியில் படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தாகணும். ஏன்னா எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம நூன் மீலுக்கு எஸ் கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் யூனிஃபார்மும் பின்னாடி கொடுக்க போகிறாங்களாம். அதனால் நம்ம எந்த குழந்தையும் விடுபடாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் டிக் மார்க்கு ஃபுல்லாக வந்து ஆல் டிக் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். உங்கள்கிட்ட பஃபின் ப்ரௌசர் இல்லை, க்ரோம் ப்ரௌசரில் தான் சார் நான் வந்து அட்டெண்டன்ஸ் டீச்சர்ஸ்க்கு போட்டுட்ருக்கிறேன். க்ரோம் ப்ரௌசரில் எப்படி சார் போடுறது அப்படின்னா, 2ஆம் வகுப்புக்கு நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி போடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு மொபைல் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். மேலே அந்த 3 லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்கீம்ஸ்னு ஒரு லைன் வரும். அதாவது 1 2 3 4 5 5வது சைட் ஹெட்டிங். அந்த ஸ்கீம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நோன் மீல்ஸ்னு 2வது ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் அவைலபிள் கிளாஸஸ், கீழே வந்து அவைலபிள் செக்ஷன் காட்டுது. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டதுனால செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணுறேன். செக்ஷன் வந்து ஆல் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆவதில் படிக்கிற அனைத்து குழந்தைங்களோட நேமும் இது போல் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் வந்து டிக் மார்க் கொடுத்துடணும். மேலே பார்த்தீங்கன்னா ஆப்டட் ஃபார் நோன் மீல் இருக்குது, அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு 2 முறை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் விழுந்துடும். உங்களுக்கு விழுந்த உடனே நீங்கள் கீழே போய்ட்டு சப்மிட் கொடுத்துடலாம். எஸ் சேவ். இது போல் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பஃபின் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போட்டதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நானும் உங்களை மாதிரி தான், உங்களுக்கு இருக்கிற வேலை சுமை, இந்த நேரமின்மை, இதுக்கு நடுவில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம டீச்சர்ஸுகளுக்காக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் போய் ப்ரௌசிங் சென்டரில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டீச்சர்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ரீசனை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு சொல்லுங்கள். இந்த ரீசன்னால் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி நானும் இனி வரும் காலங்களில் நான் அந்த வீடியோஸ்களை பண்ணும்போது நான் இதை மாற்றிக்கிறேன்.